வணக்கம். பேசலாம். உங்கள் அனைவரும் இயேசுவின் பெயரால் வாழ்த்துகின்றேன், வணங்குகின்றேன். எனக்கு அன்பான தேவபிள்ளைகளே, கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரரை உங்களை நான் மீண்டும் சந்திப்பதும் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னுடைய கடந்த செய்தியிலே இன்பமே வேண்டும் என்று யாரெல்லாம் கேட்குறீங்களோ அந்த செய்தியை கொடுத்துருக்கேன். அது செஞ்சாக்கா உங்கள் லைஃப் ஃபுல்லாக இன்பமாக இருக்கும் என்ற செய்தியை கொடுத்தேன். நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, பார்க்காதவங்க நிறைய பேர் பாருங்கள் அந்த செய்தியை. உங்களுக்கு வாழ்க்கையில் இன்பமே வேணும் அப்படின்னு கேட்குறீங்க, துன்பம் வேண்டாம் அப்படின்னு கேட்குறீங்கல்ல, அந்த செய்தியை பாருங்கள். பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எப்பொழுதும் இன்பமாக இருக்க நீங்கள் அதை பார்த்து தெரிந்து கொள்வீர்கள். இன்றைய செய்தியானது மாற்றம் பெற்ற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். மாற்றம்னா சேஞ்ச் வேணும், எல்லாத்துலேயும் சேஞ்ச் வேணும். கடின உள்ளமாக இருந்தால் மாற வேண்டும், எல்லாத்துலேயும் மாற்றம் வேண்டும். இப்போது நம்ம வீட்டில் இருக்கிற யூஸ் பண்ணுற பொருள்லாம் என்ன பண்ணுவோம், ஏசி இருக்குது, என்னையா அது ஏசி அடிக்க ரிப்பேர் ஆகுது, இது மாற்றிடுவோம், கண்டிப்பாக மாற்றிடுவோம். காசு இல்லையே, இஎம்ஐ போட்டு வாங்கிக்க, மாற்றிடுவோம்ல. டூ வீலர் இருக்குது, அடிக்கடி ரிப்பேர் ஆகுது, தொல்லை கொடுக்குது, கடினமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம், மாற்றிடுறோம். ஃபேனை மாற்றுறோம், ஃப்ரிட்ஜை மாற்றுறோம், வாஷிங் மிஷினை மாற்றுறோம், டிவியெல்லாம் மாற்றுறோம். இது எல்லாம் ஏன் மாற்றுறோம், அது நமக்கு தொல்லை கொடுக்குது, சரியாக யூஸ் பண்ண முடியல, ரிப்பேர் ஆகுது. அது அடிக்கடி ரிப்பேர் ஆகும்போது நமக்கு தொல்லையாக இருக்குது, அது கடினமாக இருக்குது, நமக்கு கஷ்டமாக இருக்குது இல்லையா? அதே போல் மனிதர்கள் ஆகிய நாம் கடின உள்ளத்தனாக இருந்து கொண்டு பிறருக்கு தொல்லை கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். இன்றைக்கு குடும்பங்களிலே எல்லா குடும்பங்களிலும் இப்படிப்பட்ட மனிதர்கள் இருந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். அந்த மனிதர்களால் உங்களுக்கு துன்பம் உண்டாகும். அதனால்தான் என்ன ஆகுது, ஒருத்தங்க கொலை பண்ணி இறந்து போகிறாங்க. இன்றைக்கி நியூஸில் நிறையா அதை தான் பார்க்குறோம் இல்லையா? காரணம், கடினமான உள்ளத்தினால் இருக்கின்றார்கள். எல்லா குடும்பங்களிலும் கடின உள்ளத்தினர் இருப்பார்கள். மனைவி இருக்கலாம், கணவன் இருக்கலாம், இல்லைனா பிள்ளைங்கள் இருக்கலாம், இல்லைனா உங்கள் சொந்தக்காரங்கள் யாராவது இருக்கலாம். இப்படி குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் கடின உள்ளத்தினால் இருந்து கொண்டு உங்களை தொல்லை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். எப்படி இந்த வாஷிங் மிஷின், டிவிலாம் அடிக்கடி ரிப்பேர் ஆகி நமக்கு தொல்லை கொடுக்குதோ, அதே போல் நம்முடைய சொந்தக்காரர்கள், உறவினர்கள், கூட பிறந்தவர்கள் யாராவது கடின உள்ளத்தினால் இருந்து கொண்டு நமக்கு தொல்லை கொடுப்பாங்க இல்லையா? நிறைய பேர் இருக்கிறாங்க, தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க கடின உள்ளத்தினர். அப்போ இவங்க மனம் மாறினால் என்ன ஆகும்? உங்கள் குடும்பத்திலே இருக்கிறவங்க கடின உள்ளத்தினர் இருக்கிறீங்க, எப்போ தான் இந்த மனுஷன் மாறணும்னு தெரியலையா? எப்போ தான் இந்த பொம்பளை திருந்தவான்னு தெரியல? எப்போ காலம் போடாமா, காலம் பூரா தொல்லை கொடுக்கணுமா, காலம் கூட போராடணுமா, கொஞ்சம் கூட மனம் மாறாதா என்று நீங்கள் ஏங்கி தவித்து கொண்டு இருப்பீர்கள் இல்லையா? கண்டிப்பாக இது எல்லா வீட்லையும் இருக்கும். அப்படிப்பட்ட உள்ளத்தினருக்கு இந்த செய்தி தான். இந்த செய்தியிலே கடின உள்ளத்தினாக இருந்தவர்கள் மனம் மாறினார்கள். மனம் மாறிய பிறகு அவர் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டானது. அந்த செய்தி தான் சொல்ல போகிறேன், கவனமாக பாருங்க. 2 அரசர்கள் 5ஆம் அதிகாரம். நாமான் நலம் பெறுதல் இல்லையா? நான் நிறைய பேருக்கு தெரியும், படித்து பார்த்துங்க, இது பெரிய வசனம், அதனால் நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். சிரியா நாட்டைச் சேர்ந்த படைத்தலைவன் நாமான் ஒரு தொழுநோயாளி. அவன் ஒரு தொழுநோயாளி, படைத்தலைவன். அப்போ அந்த நோய் யாராலையும் குணமாக்க முடியல, அவர் நாட்டிலையும் யாராலும் குணமாக்க முடியல. அப்போ இஸ்ரேலை சார்ந்த ஒரு சிறுமி, நீங்கள் இஸ்ரேலிடம் சென்று எலியா ஒன்று இறைவாக்கினர் இருக்கிறார், எலிசா என்ற ஒரு இறைவாக்கினர், அவரிடம் செல்லுங்கள், அவர் உங்கள் நோயை குணமாக்குவார் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. உடனே என்ன பண்ணுறான், எல்லாம் குதிரைப்படை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கூட நிறையா பொன் பொருள் வெள்ளி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சந்திக்க வரான். யாரை? எலிசாவை சந்திக்க வரான். எலிசா வந்து அவர் குதிரைப்படை பல வீரர்கள் எல்லாரும் சேர்த்துக்கொண்டு எங்கே வராரு, எலிசா வீட்டு வாசல் வந்து நின்று நிற்கிறாரு. உடனே எலிசாவுக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் வந்து சொன்ன பேச்சை கேட்க மாட்டாயா, கடின உள்ளத்தின் இவனெல்லாம் நேராக சந்திக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், தன் வேலையாளர் சொல்லி அவனை போய் யோர்தானை 7 முறை முழுகி எழ சொல்லு, தொழுநோய் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். யாருக்கிட்ட? எலிசா வேலைக்காரன்கிட்ட சொல்கிறாரு. அந்த வேலைக்காரன் நாமான்கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி நீங்கள் யோர்தானில் 7 முறை மூழ்கி இருந்தால் நீங்கள் நலம் பெறுவீர்கள் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த மன்னனுக்கு கோவம் வந்துச்சு. என்ன, யோர்தானில் நான் 7 முறை முழுக வேண்டுமா? இதற்காக நான் இவ்வளவு தூரம் வந்தேன். அவர் தங்கள் கடவுளை வேண்டி என் மேல் கை வைத்து என்னை குணமாக்குவார் என்று நான் அல்லவா வந்தேன். இவர் என்ன 7 முறை முழுக சொல்கிறாரே,
எங்கள் நாட்டில் இல்லாத ஆறா? அதில் நான் குளிக்க முடியாதா? இங்கே வந்து யோர்தானை 7 முறை முழுக வேண்டுமா? இதற்காக நான் வந்தேன் என்று கோபப்பட்டு என்ன பண்ணுறான், கிளம்பிடுறான். திரும்ப நாட்டுக்கு போகிறான். உடனே என்ன பண்ணுறான், அந்த அந்த நாமனுடைய வேலைக்காரன் அவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான்னா, அப்பொழுது அவன் வேலைக்காரன் அவரை அணுகி, என் தந்தை இறைவாக்கினர் இதைவிட அரிதான ஒன்றை உன்னை செய்ய சொன்னார், நீங்கள் அதை செய்திருப்பீர்கள் அல்லவா? இதை விட கஷ்டமாக ஒன்று செய்யறாரு, அந்த மலையில் ஏறு, இந்த காட்டில் போய் அந்த அந்த இலையை பறிச்சுட்டு வா என்று இந்த மாதிரி பலவித தொல்லைகளுக்கு கடினமான வேலையை செய்யும் சொன்னால் அதை நீங்கள் செஞ்சுருப்பீங்க இல்லையா? இந்த மலையில் போயிட்டு அந்த கல்லை எடுத்துகிட்டு வா, அந்த காட்டில் போய் இந்த இலையை கொண்டா, இந்த குளத்தில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வா, இதெல்லாம் சேர்த்து அரைச்சா தான் நோய் சரியாகும் அப்படின்னு எதையாவது ஒன்று சொன்னாக்கா அதை நீ கண்டிப்பாக செய்திருப்பீங்க இல்லையா? அதை விட ஈஸியாக செய்ய சொல்கிறாங்க கூட. யோர்தானை 7 முறை குளிக்கத்தான் சொல்கிறாரு. அதை நீங்கள் செஞ்சுட்டு போங்களேன், இது ஏன் உங்களுக்கு கஷ்டம், இதில் என்ன கஷ்டம் உங்களுக்கு என்று அந்த வேலைக்காரன் நாமானிடம் சொல்கின்றான். உடனே அந்த நாமான் சரி குளிச்சுதான் பார்ப்போமே என்று யோர்தான் நதிக்கு வந்து 7 முறை முழுக போகிறாரு. எத்தனை? 7 தடவை. ஒரு தடவை முழுகி எழுந்துட்டாரு, சரி ஆகலை. திருப்பி இன்னொரு தடவை முழுகிறாரு, உடம்பெல்லாம் பார்க்குறாரு, சரி ஆகலை. திரும்பியும் முழுகிறாரு 3ஆவது தடவை. கோபம் வருது அவருக்கு, என்னடா முழுக சொன்னாரு சரியாகலையா, அப்படி தானே இருக்கு. 4ஆவது தடவை முழுகிறாரு, திருப்பி எழுந்து பார்க்குறாரு, இன்னும் கோபம் அதிகமாகுது. என்னடா 4 தடவை கொஞ்சம் கூட குரல் அப்படியே இருக்க என்று திரும்பவும் முழுகிறாரு. 5, 6, 6ஆவது தடவை மூழ்கி பார்க்குறாரு, கோபம் அதிகமாக போச்சு இல்லையா? என்னடா அது 7 முறை முழிச்சோன்னே 6 தடவை மூழ்கியும் கொஞ்சம் கூட தெரியாவலையே, கொஞ்சமாக அப்படி மறையிற மாதிரி ஏதாவது தெரியணுமே, ஒரு அடையாளம் தெரியலையே என்று அந்த கோபத்துடன் 7ஆவது முறை மூழ்கி எழுந்துகிறார். 7ஆவது முறை மூழ்கி எந்த பிறகு அவனுடைய தொழுநோய்கள் முற்றும் குணமாகி சிறு பிள்ளை போல் அவர்கள் தோல் உண்டாக்கியது என்று சொல்லப்படுகின்றது. எப்படி சிறு குழந்தைகளுக்கெல்லாம் எப்படி இருக்கும் மென்மையான தோல், அந்த மாதிரி அவன் உடல் முழுவதும் மறைந்து போய் நல்ல ஒரு சிறு பிள்ளை போல் அவர்கள் தோல் மாறியது என்று சொல்லப்படுகின்றது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த கடின உள்ளத்தினாய் இருக்கக்கூடாது. இப்போ என்ன பண்ணுறான், கடின உள்ளத்தான் இருந்தான், அந்த வேலைக்காரன் சொல்லி தான் மனசை மாற்றுறான். கடின உள்ளத்தான் அப்படியே போயிட்டான்னாக்கா அவன் நோயை குணமாக இருக்காரு இல்லையா? அந்த வேலைக்காரன் சொன்னதால் கொஞ்சம் மனசை மாற்றிக்கிறான், தன் கடின உள்ளத்தை மாற்றி இதை செஞ்சுதான் பார்ப்போமே என்று முழுகிறான். அப்போ கூட அவனுக்கு கோபம் குறையில்லை. 3 தடவை முழுகாக கொஞ்சம் மாறும் இல்லையா? அப்படிலாம் எல்லாரும் அப்படி தான் நினைப்போம். 4 தடவை ஆச்சு இன்னும் சரியாகலையே, 5 தடவை முழுகணும் சரியாகலையே, 6 தடவை முழுகணும் இன்னும் சரியாகலையே, கொஞ்சம் கூட மறைய மாதிரி தெரியலையே, கோபம் அதிகமாகுது அவனுக்கு. அப்பவும் அதை அடக்கி கொண்டு 7 முறை மூழ்கி இருக்கின்றான். அந்த வேளையிலே அவன் தொழுநோய் குணமாகின்றது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எங்கள் அன்பான தேவர்களே, இப்படிப்பட்ட கடின உள்ளத்தினர் தான் நம்முடைய இருக்கின்றனர், மனம் மாற மறுக்கின்றனர். ஆனால் இவர்கள் மனம் மாறினால் அவர்கள் மாற்றம் பெற்ற மக்களாய் வாழ்வார்கள். எல்லாத்திலும் மாற்றம் உண்டாகும், செயலில் மாற்றம் உண்டாகும், பேச்சில் மாற்றம் உண்டாகும், வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும், தொழிலில் மாற்றம் உண்டாகும், எல்லாமே மாறிப்போயிடும். எப்படி அந்த தொழுநோய் குணமாகி புதுமையான தொல் உண்டானதோ அதைப்போல நீங்கள் மனம் மாறினால் உங்கள் வாழ்க்கையில எல்லாமே மறைந்து புதிய வாழ்க்கையை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசுவே ஆண்டவர். இந்த மாதிரி குடும்பத்திலே நமக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? இவர்கள் கடின உள்ளத்தாய்ந்து கொண்டு நமக்கு தொல்லை கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மனம் மாற வேண்டும், அதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அடுத்ததாக லூக்கா நற்செய்தி அதிகாரம் 19. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 19. சக்கையை பற்றி நாம் படிச்சிருக்கோம் இல்லையா? சக்கையு யார்? சக்கையு என்பவன் ஒரு பெரிய பணக்காரன். வட்டிக்கெல்லாம் பணம் கொடுப்பான். எல்லாருக்கும் கந்து வட்டி தான், சும்மா இல்லை. வட்டிக்கு மேலே வட்டி வாங்குவான், கடன் கொடுத்துருவான், கடன் எல்லாரையும் தொல்லை பண்ணி கஷ்டப்படுத்துவான். இவன் ஒரு கடின உள்ளத்தினர். அப்போ இயேசு வருகிறான் என்ற செய்தி கேட்டு இந்த ஆளை எப்படியாவது பார்க்கணியா, இது என்ன பண்ணுறான், காட்டு அத்தி மரத்தின் பேர் உட்காந்துக்கிறான். ஏன்? அவன் ஒரு குள்ளமான மனிதன், கீழே நின்று அவரை பார்க்க முடியாது என்று காட்டு அத்தி மரத்தில் போய் ஏறிட்டு நின்று அங்கே இயேசு வரதை பார்க்குறான். இவன் மனம் கடின உள்ளம், இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவர் மனதில் உண்டானது. அந்த நேரத்திலேயே அவன் கடின உள்ளம் மறைந்தது.
அவன் கடினம் உள்ளத்தனை மாறாமல் இருந்தானாக்கா இயேசு பார்த்துருக்க மாட்டான் இல்லையா? அந்த ஆளு எதுக்கே நம்ம பார்க்கணும்? என்கிட்ட எக்கச்சக்கமாக பணம் இருக்குது, நான் பெரிய ஆள், வேணும்னா அவர் வந்து என்னை பார்க்கட்டும் இல்லையா? அப்படித்தான் இருந்திருப்பான் கடின உள்ளத்தினர். ஆனால் இயேசை பார்க்க வேண்டும் என்று நினைத்த உடனே அவன் கடின உள்ளம் மாறியது. மாறிய பிறகுதான் அத்தி மரத்திலே வந்து உட்கார்ந்து இயேசுவை காண விரும்புகின்றான். அப்போ இயேசு வரும்போது அவர் பார்க்குறாரு. சக்கையை பார்த்து, சக்கையே கீழே இறங்கி வா, என்று நான் உன்னோடு தங்க வேண்டும், உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்றாரு. ஹல்லேலூயா, பிரைஸ். உடனே இவருக்கு பயங்கர சந்தோஷம், அதிர்ச்சி, ஆச்சரியம் எல்லாமே உண்டாகுது. என்னடா இது, நம்ம வீட்டில் வந்து தங்க வரான் இவரு, நாம இவரை பார்க்க வந்தாக்கா இவர் நம்ம வீட்டுக்கு வரேன்றாரு, தங்குறேன்றாரு, சாப்பிட்றேன்றாரு என்று மிகவும் ஆச்சரியப்பட்டு போகிறான் இல்லையா? ஒரு சந்தோஷம் உண்டாகி போகுது. உடனே கீழே இறங்கி வந்து மனம் மாறுகின்றான். என்ன மனம் மாற்றம்? உடனே நான் எழுந்துன்று ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரை, என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன், என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். எவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் அதை நான் 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகின்றேன். எத்தனை மடங்கு? அதை நான் 4 மடங்காக திருப்பி கொடுத்துடுறேன். எப்படிப்பட்ட ஒரு மனமாற்றம் பார்த்தீங்களா? எப்படிப்பட்ட ஒரு மனமாற்றம்! காரணம், இயேசுவின் பார்வையான மனமாற்றம் உண்டானது. இயேசு என்ற பெயருக்கு வல்லமை உண்டு. இயேசை பார்க்க வேண்டும் என்று நினைத்த சக்கையு அப்பொழுது நினைத்த நேரத்திலே அவன் மனம் மாறியது. இல்லைன்னா அவன் மனம் மாறி இருக்க மாட்டான். நான் எதுக்கு அவர் பார்க்கணும், என்னை வந்து அவர் பார்க்கட்டும் என்று மனம் மாறாமல் வந்திருப்பான். இயேசுவை பார்க்க வேண்டும் என்று நினைத்த உடனே அவன் மனம் மாறியது. அதை பார்ப்பதற்காக மரத்தில் ஏறுகின்றான். அப்பொழுது ஆண்டவர் சந்தித்து, நீ கீழே இறங்கி வா, உன் வீட்டில் நான் தங்க வேண்டும், உன்னோடு உணவு அருந்த வேண்டும் என்று சொன்னார். இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம அவரை பார்க்க தான் வந்தோம், ஆனால் இவரோ நம்ம வீட்டுக்கு வரேன்றாரு, நம்ம கூட சாப்பிட்றேன்றாரு, நம்ம கூட தங்குறேன்னு சொல்கிறாரு என்று நினைத்து என்ன பண்ணுறான், உடனே மனம் மாறுறான். என்ன மாறான்? தன்னுடைய வட்டிக்கு விட்ட தொழிலெலாம் மாறிடுறான். இப்போ சொல்கிறான், ஆண்டவர், என் உடமையில் பாதி ஏழைகளுக்கு கொடுத்தவையா, ஏன்னா எவ்வளோ சம்பாதி சுத்து இருக்கு இல்லையா, அதில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்துறேன். எவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி, அப்படின்னா 10,000 கொடுத்தீங்கன்னா நீ 10 லட்சம் வாங்கியிருக்க, காலி பண்ணி வீட்டை எடு, சாமான எடு, போ என்று பொய்க்குற்றம் சுமத்தி கவர்ந்திருந்தால் அதை நான் 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொல்கிறான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என் அன்பான தேவர்களே, இதுதான் கடின உள்ளம் என்பது. இதுதான் கடின உள்ளம். கடின உள்ளத்தை நீங்கள் மாற வேண்டும். கடின உள்ளத்தை மாறினால் ஆண்டவராகிய கடவுளே அவர் உள்ளத்தில் வந்து தங்குறாரு. மாறாக அவர் வீட்டில் தங்கி உணவு இருந்துறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் தான் வாழ்க்கை தேவை. இன்றைக்கி நிறைய பேர் மனம் மாறாமல் இருப்பதால் பலவித ஒருவருக்கு கடிந்து கொண்டு கொலை செய்யும் அளவுக்கு போய் கொண்டிருக்கின்றோம். குடும்பத்திலே நிறைய செய்தியை பார்க்குறோம் இல்லையா? கணவன் மனைவியை கொள்வது, மனைவி கணவனை கொள்வது, மாமியார் மருமகளை கொள்வது, மருமகன் மாமனாரை கொள்வது, இப்படிப்பட்ட செய்திகள் தான் அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். காரணம், கடின உள்ளம், கடின உள்ளம், கடின உள்ளம். இந்த கடின உள்ளத்தை நீங்கள் மாற்றினால் மாற்றம் பெற்ற வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கு குடும்பங்களில் நிறைய பேர் இருக்கின்றார்கள், கடின உள்ளத்தினால் இருக்கின்றார்கள். இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. இல்லை என்று யாராலும் மறுக்க முடியாது. எந்த வகையிலாவது கடின உள்ளத்தில் இருந்து கொண்டு தொல்லை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். எப்படி நம்ம யூஸ் பண்ணுற பொருள் ரிப்பேர் ஆகி அது நமக்கு யூஸ் ஆகாமல் அடிக்கடி தொல்லை கொடுக்குதோ அதே போல் செய்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் அதையெல்லாம் நம்ம காசு கொடுத்து மாற்றிடுறோம். ஆனால் மனிதர்களை மாற்ற முடியாது. ஆண்டவராகிய ஒருவரால் தான் அவர்களை மனதை மாற்ற முடியும். ஆகவே எங்கள் அன்பான தேவர்களே, செய்தியை கேட்ட பிறகு உங்களில் யாராவது கடின உள்ளத்தினராக இருந்தால் உடனே மனம் மாறுங்கள். இல்லை என்றால் ஒருவர் கடிந்து கொண்டு ஒருவரை குத்தி கொலை செய்து கொண்டு இப்படி தான் நீங்கள் இறப்பீர்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசு ஆண்டவர். எங்கள் தேவர்களே, இந்த செய்தி கேட்டீங்க. நீங்கள் செய்தி கேட்ட பிறகு கண்டிப்பாக நீங்கள் மனம் மாற வேண்டும். உங்களை துன்புறுவதற்காக நீங்கள் ஜெபிகள் என்று சொல்கிறார் ஆண்டவர். மாறாக சபிக்கக்கூடாது. தொல்லை பண்ணிட்டுறாங்க, எப்படி இங்கே ஒழிச்சு கட்டுறது இல்லையே, குத்தி கொலை பண்ணலாமா இருக்குது, வச்சு நெருப்பு வச்சு எரிக்கலாமான்னு இருக்குது, எங்கேயாவது தள்ளி விட்டுலாமான்னு இருக்குது என்று கொலை வேலையை பிடித்து கொண்டு திரிகின்றீர்கள். அவ்வாறு இருக்கக்கூடாது. மாறாக என்ன செய்ய சொல்கிறாரு, அவர்களுக்காக ஜெபியுங்கள், அவர்கள் மனம் மாற வேண்டும் என்று ஜெபியுங்கள். அதான் சொல்கிறாரு ஆண்டவர். தீயோர் மனம் மாற சாக வேண்டும் என்பது அவர் விருப்பம் அல்ல. மாறாக அவர் மாறி
மனம் மாறி வாழ்வு பெற வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே நீங்கள் உங்களை துன்புறுவதற்காக ஜெபித்தால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மன மாற்றம் உண்டாகும், புதிதாக வாழ்க்கையை உண்டாகும், புதிய மாற்றம் விட்டு நல்ல வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசு ஆண்டவர். இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்கப் போகின்றேன். எங்கள் அன்பான தந்தை இறைவா, உம்மை போற்றுகிறோம், துதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம். இதோ கடின உள்ளத்தலாய் என்ற செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து மக்களையும் ஆசீர்வதித்திடும் ஆண்டவரை. இதை பார்க்கும் அனைத்து மக்களையும் ஒரு மன மாற்றம் உண்டாக செய்திடும். எப்படி ஒரு நாமான் தனது பெரிய படைத்தனனாக இருந்தும் மனம் மாறி தண்ணீர் மூழ்கி நலம் பெற்றது போலவும், அதே போல பலவித வட்டி கொடுத்த சக்கையும் மனம் மாறியது போலவும் இவர்கள் மனதையெல்லாம் மாற்றும். இல்லை என்றால் நாங்கள் ஒருவரை அடித்துக்கொண்டு இறக்க நேரிடும். ஆகவே அப்படிப்பட்ட நிலைமையில் எங்களை மாற்றி எங்களை துன்புறுத்துவதற்காக நாங்கள் ஜெபிக்க உம்மை மன்றாடுகிறோம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக ஏறெடுக்கிறோம். எங்கள் அன்பான தந்தையே, ஆமேன்.